வணக்கம் அன்படைஞ்சங்களே. இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உங்கள் அபிமானத்துக்குரிய பல உறவுன்னு சொல்லிட்டு திருறேன். வருதல்லைன்னு உங்களுக்கும் தெரியும். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 உங்களுக்கு பிடித்த நடிகர்களுடைய குரலில் பேசலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஃபஸ்ட்டு என்னுடைய ஃபேவரெட்டு புரட்சி கலைஞர் விஜயகாந்த். ஒவ்வொன்றையும் நான் பிரித்து பேசுகிறேன். ஃபஸ்ட்டு அவர் படத்தில் பேசுகிற டைலாக் ஒரு சில டைலாக், அப்புறம் அரசியலுக்கு பிறகு அவர் இப்படி பேசுகிறாரு தான். ஓகேங்களா? முதல்ல பார்த்தீங்கன்னா, ஏய் வீரபத்ரன் வெங்கோட்டாலையும் பிடிக்க போனதில்ல, எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி 160 பேர் உயிரோடு இல்லை. இப்படி 1990 பேசிக்கிட்டு இருந்தார். கொஞ்சம் அப்படியே அப்படியே ஒரு 10 வருஷம் தள்ளி ஒரு 2ஆம் மாப்பிள்ள பார்த்தீங்கன்னா, மன்னிப்பு தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை, புயலடிச்சு பொழைச்சவனு இருக்கான், இந்த பூமதி அடிச்சு பொழைச்சவன் எவனும் இல்லைடா, ஒன்றை பிடிச்சி உள்ள போட்டா உத்தரப்பிரதேசம் இல்லை உடுமலைப்பட்டிலேருந்தும் ஒரு பேர் வர மாட்டான். இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தவர் அரசியல் சேர்ந்துட்டாப்புல. அவர் இப்போ அரசியல் எப்படி பேசுகிறாரு பாருங்க. வணக்கம் மக்களே, அதாவது மக்களே, அன்றைக்கு நான் என்ன சொன்னேன், என்னென்னமோ சொன்னேன் மக்கள், மறந்து விட்டேன் மக்கள். இந்த அம்மாவும் ஐயாவும் என்ன தூக்கி அடிச்சிடும். நீங்க எல்லாம் மனுஷங்களால இப்போ ஒருத்தர் உண்மையை சொல்லிட்டு அவனை குடியாருன்றவங்க. இந்த தமிழ்நாட்டை குடியார் மாற்றி வச்சிருக்காங்க இந்த அம்மையார். இதை நான் யாருன்னு சொல்ல மாட்டேங்க மக்கள். சரி கேளுங்க மக்கள். நன்றி மக்களே, வர்றேன் மக்கள். அடுத்து கமலஹாசன் ஸ்டார்டிங்கில் அவர் பேசுன வயசு வேர்ல்டு வைஸ் ஃபஸ்ட்டு லுக் தேவே, நான் ஒன்று நினச்ச ஒரு நாயை அலையும் போது என்ன ஒரு மனுஷனை கூட நீ நினைக்கிறதில்ல, அதையான்னு கேட்குறேன். இப்படியே கொஞ்சம் சொல்லி வந்தீங்கன்னா அந்த 90 அந்த ஸ்டேஜ் பார்த்தோம்னா, ராமி அது என்னவோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒன்றுமே ஆகுறது, எங்கள் நாளுது ஏன் சோகம் ஒன்றை தைக்கணுமோன்னு நினைக்கும் போது வரல விட வர மாட்டேங்குது. ராமி அதுவே கொஞ்சம் ரீசெண்டாக இந்த ஆவேசன் இந்த மாதிரி படுத்து முதலையார் என்ன முதலையார் பேசுகிறீங்க, வேலையை பார்த்துருப்பாயா, வாயில் குண்டக்க முண்டக்க கொண்டு இப்படியும் பேசுவார். இதுவே கொஞ்சம் ஏதாவது ஸ்டேஜில் அவர் இப்போதைக்கு பேசினார். எப்படி பேசுனேன் யா, இது இந்த மேடை ஒரு அற்புதமான ஒரு மேடை. இந்த மாதிரியான பல விழாக்களில் நானும் அந்த ரஜனையும் கலந்து கொண்டாலும் நிச்சயமாக சொல்லுகிறேன், இது மாதிரியான விழா இனிமேல் நடக்குமா என்பது கூட எனக்கு தெரியாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் எத்தனையோ விழாக்களில் நான் கலந்துள்ளேன். ஆனால் இப்படி ஏற்பாடு செய்த நமது திரைக்கலைஞர்கள் அனைவருக்கும் நஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் என்றுமே நான் உங்கள் குழந்தை தான். நான் எங்கே போவேன், உங்களை விட்டு உங்களுக்காகவே வாழுவேன் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு அளித்திருந்த அத்துணை கலைஞர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அடுத்தபடியாக வித்தியாசம் பிரகாஷ்ராஜ். வா எப்பரு தப்பு 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 தப்பு, கோர்ட் வாசல் கோயில் வாசல் வரைக்கும் கொலை பண்ணியிருக்கேன், பயம் இருக்கணும், முத்து பண்ணிட்டு பயம் இருக்கணும். எப்பரு இந்த பாரு நம்மள இந்த பக்கம் ரெண்டுத்துக்கு நடுவில் ஏதோ ஒன்று சொன்னேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு சாம்பிள் தான் கொடுக்குறேன் எல்லாத்துக்கும். இது வரைக்கும் ஜெயலலிதா குரல் யாரும் பேசிக்க மாட்டாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று தோன்றியதோ அன்றிலிருந்து கருணாநிதி கட்டமாக உள்ளார். நாங்கள் எல்லாம் கருணாநிதியை போட்டியாளராக கருதவில்லை. நடக்க இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் மக்களே செய்வீர்களா? மைனாரிட்டி திமுகவை வீட்டுக்கு அனுப்பி செய்வீர்களா? நன்றி. அடுத்தபடியாக கலைஞர். எல்லாரும் கலைஞர் ஓல்டு வயசு தான் பேசுகிறாங்க. இப்போ இருக்க வயசு கலைஞர் கடந்த உலகில் சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு வாக்களித்து அமோக வெற்றி செய்த தமிழக மக்களுக்கு
உடன்பிறப்புகளே சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வித்தியாசமான வயசுனா வேறு யார்? ஏதாவது சொல்லுங்கள் நீங்கள். கார்த்திகை ஏய் யாரு யானி நான் ஒன்றே இதுக்கு முன்னாடி பாட்டுட்டு கிடையாது. என்ன பாட்டு? ஏய் காட்டி காட்டி எப்படி நான் பேச முடியும்? நெக்ஸ்ட் சொல்லிட்டே போ. அடுத்த இந்த சலம் பாப்பே அந்த மாதிரி இல்லை. அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, இனிய குழந்தைகளே, ஆஹா அருமை அருமையா என்ன கூட்டாந்து பட்டிமன்றத்தில் பேச விட்டுட்டாங்க. என்னத்தையா பேசுறது? ஒன்று விளங்கல்ல. சரி இருக்கட்டும், லவ் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டால் பண்ணுவோம்ல அப்படின்றாங்க. விளங்குமா? அடுத்து எம்ஜிஆர் மாதிரி குண்டடி படத்துக்கு முன்னாடி இருந்த வயசு ஒரு வயசு. என் தாயை கொலை செய்த அவனை விடமாட்டேனம்மா, ஒரு காலமாக விடமாட்டேன் சொல்லுவார். இதுவே வந்து குண்டடிப்பட்ட பிறகு, ஆமாம் யார் இதுக்கு முன்னால் நான் அவனை பார்த்தது கூட கிடையாது, இப்படி தான் பண்ணுறது, உனக்கே நியாயமா? அதுக்குமா? ரஜினி மாதிரி பேசுங்க. அருவனுக்கோ பேரை கேட்டாலே சும்மா அதிரதில்ல. கண்ணா வாழ்க்கையில் எப்படி வேணா வாழலாம். எங்கள் பாட்டு சொல்லுவாங்க, அடிசம் நூடிசம் அணியத்துக்கு தலை வழக்காது சதி தலை வழக்கவும் தான். இனிமேல் நான் இந்த பக்கம் பார்த்துல குழி தோண்டி புதைச்சிட்டு வேண்டாம். பாஸ் கூலா இது எப்படி இருக்கு? அஜித் மாதிரி பேசுங்க. அண்ணா வணக்கண்ணா. தம்பி வணக்கம்லாம் நல்லாதான் சொல்லுது. வட்டி பண்ணுறோம் அண்ணா, கலாய்க்காதுங்க. என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது. நான் தனியாக இல்லை, அத்திப்பட்டேன்னு ஒரே இருந்துச்சேன். ஆமாம் இருந்துச்சு. ஏன் அதையே எடுக்கிறேன்? விளங்குதா? அண்ணா அண்ணா போனேன் எடுத்து வடிவல். ஆஹா உன்னெல்லாம் பெத்தாங்கல்ல செஞ்சாங்களா? சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்காங்களா? இங்கே பாரு, அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நான் மைக்கில் பேசலை, நார்மலாக பேசிக்கிட்டேன். ஐயோ ஐயோ, பெரிய மனிதர்கள் அப்படித்தான் பேசுவோம், அதெல்லாம் கட்டுக்கப்படாது. அடுத்து விஜய் மாதிரி பேசுங்க. என் நெஞ்சில் குட்டி இருக்கும் அன்பான ரசிக பெருமக்களுக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்களுக்கும் வணக்கம். வெட்டு வெட்டிடுவேன் கிராமத்தானுங்க. வீரத்தில் ரோசத்துலேயும் விளைஞ்சவனுங்க. கோபம் வச்சுக்க சம்மிடுவானுங்க. அடுத்து கவுண்ட் மணி யோசிச்சுடா. என்னங்க நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு எனக்கு தெரியும். ரெண்டு பேர் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும். செந்தில் அண்ணே அண்ணே அடுத்து டக்கு டக்கு. உங்க முகர கட்டைகளை பார்க்கும் போதே லைட்டா டவுட் ஆன ஐயா, நீங்களாம் தமிழ்நாட்டுக்காரன் தானே? அடுத்து சந்தானம். சார் இப்போ சந்தானம் ரீசெண்டாக சந்தானம் வயசு வராதா? நான் ட்ரை பண்ணல. கஞ்சா கருப்பு சொல்லுங்க. வாடி புருஷனை காத்த புண்ணியவதி, தேர்லத்து தெருல இல்லாம போகியா போடி. ஐயா இவளை பத்தி உங்களுக்கு தெரியாதியா? அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது அம்மிக்கல்ல போட்டு கொள்ள பார்த்துட்டா. ஜஸ்ட் மிஸ். அன்னைக்கே வளர்ந்து எனக்கு சங்கோதிப்பாங்க. செந்தோண்டி வண்டி அதான் அது எங்க வண்டி. அடுத்து அது வேற இந்த இதில் படத்தில் பழைய நடிகர் எல்லாமே பேசுவேன் எல்லாருக்கும். சரி இப்போ வந்து நம்ம பாக்கியராஜ், ஓல்டு பாக்கியராஜ். ஏண்டே ஒரு ஆம்பளை இப்படி தான் சொல்லுவான், அதுக்கெல்லாம் இப்படி பண்ணிடலாமா? நல்லா இல்லை அது. என்னன்னா அதை பார்த்த உடனே எனக்கு சங்கோச்சமாக இருந்துச்சு, ஆனால் அது கசமுசாவாக இருக்குன்னு விட்டுட்டேன். இது வந்து ஓல்டு வயசு. இப்போ இருக்க அதாவது ஏசி வேற இல்லை, புழுக்கமாக இருக்கு, ரொம்ப புழுக்கமாக இருக்கு. நான் என்ன பேசினாலும் எல்லாத்தையுமே எல்லாரும் டபுள் மீனிங்காகவே நினச்சிக்கிறீங்க. அப்படியே ஏன் நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரில. அமைஞ்சிருச்சு முந்தான முடிச்சுன்னு பேர். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? முருங்கை சூப் இருந்துச்சுன்னா குடிக்க நல்லாயிருக்கும். என்ன வரேம்மா.
அடுத்து சிவாஜி மாதிரி பேசுங்க. தம்பி தம்பி எல்லாத்துக்கும் சிவாஜி குரல் பேசுறது தான் ஆசை. ஆனால் யாரும் பேச மாட்டேங்கிறாங்களே. பேசுனா ஒரே ஸ்டைல்லே பேசுறாங்க. சிவாஜி வயசாகிறது பிறகு எப்படி பேசுறா தெரியுமா? சார் இந்த இது டயலாக் மாதிரி கேட்டப்பா இல்லை சார், டயலாக் இந்த டைலாக் பேச அந்த இதில் சூரசம்ஹாரம் அந்த மாதிரி இதில் டயலாக் பேசுவாங்க. ஆரையிடுங்கள் தாயே ஆரையிடுங்கள். பழைய டயலாக் இதெல்லாம். அடுத்து அடுத்து டக்குன்னு சொல்லு. எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் மாதிரி கனராஜ் நைண்டா ஒண்ணு இல்லை, பட்டாளத்துக்கு வந்த பிறகு அழுகக்கூடாது. ட்ரைனிங்னா அப்படித்தான் இருக்கும். நாங்கள்லாம் ட்ரைனிங்லேயே கட்டடிச்சோம். நல்லா கட்டடிக்கணும், நல்லா ட்ரைனிங் பண்ணணும். ஊருக்கு போயிட்டுன்னா அது பொண்ணு இது பொண்ணுன்னு உதாரணக்கூடாது. என்ன நீ என்ன வேலை பார்த்தாலும் ஒரே வார்த்தை நான் மிட்டின்னு இருக்கேன், அவ்வளோதான். சத்யராஜ் ஏன் கேட்டா என் கேரக்டர் பிடிச்சிட்டு மாட்டிட்டா நான் அன்றைக்கே தாயப்பட்ட சொட்டை கேட்டேன். அதுக்கு கேட்காம பெத்ததே பார்த்தா என்ன மாதிரி பார்த்துருக்கேன் பார்க்க. அது வேற யாரா? இங்கே வந்துட்டு படம் பின்னாடி இவன் பாண்டியராஜன். ஆ ஏங்க இங்க பாருங்க, நான் ஏன் தெரியுமாங்க பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸுங்க, பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸு. டிஆர் ஆ தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. டேய் ஏன்டா அடிச்சா, எதுக்கிட்ட அடிச்சா, எதுக்கிட்ட அடிச்சா தெரியலடா. காதல் 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 கூட்டிட்டு ஓடுறதுடா காதல், குடும்பம் நடத்துதாண்டா காதல், முகத்தை பார்த்து வர்றதுடா காதல், மனசை பார்த்து வர்றதாண்டா காதல். காதலை பற்றின எடுக்கு, காதலை பற்றி நான் படம் எடுக்கிறனால தான் என் படமெல்லாம் ஹிட்டு. அதனால தான்டா இந்த டிஆர் கையில் நம்மளோட துட்டு. ஏ நீ என்கிட்ட இழுக்காத பம்பு, என் மயம் இருக்காண்டா சிம்பு. அடுத்து சிம்பு, இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? ஆக்சுவலாக அவன் லவ் பண்ணுறா, அவன் கன்ஃபியூஸ் பண்ணுறா சார். அது என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு நடிக்க தெரியாதியா? இவன் தெரியுமா? சிவகார்த்திகேயன். சரி ஜெய் ஜெய் என்ன பிரமா? அவனை பார்த்துக்கலாம்ல, அவனை பார்த்துக்கலாம்ல. 4 பேர் இருக்கும்போது என்ன மட்டும் பார்க்குறானா? காரணம் இல்லாமலா? ஆரியா வந்து மச்சான் வணக்கம் மச்சான். ஒன்றும் இல்லை பாஸ், என்னம்ல வரமாட்டேங்குது. சிவாஜி மாதிரி பேச அவனெல்லாம் பார்த்துருக்கேன் நான். சூர்யா எதிர்பார்க்கல, திருப்பி நான் அடிப்படை எதிர்பார்க்கல. எல்லாருக்கும் வணக்கம். சூர்யா ஜோ ரெண்டா அழகு அடுத்த அழகு எனக்கு எல்லாமே ஜோதா. ஏடா என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரில. மா ப்ளீஸ், ஐ நீட் திஸ் மா ப்ளீஸ். அடுத்து எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. போதும் போதும் போதும், இதில் சார்ஜ் கம்மியாயிரும்.